எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் பாப்கார்ன் வித் ஹரிஷ். அல்லப்படுற கிளப்படுறோம். இந்த பிஜிஎம் எப்போ போட்டோன்னா இந்த பிஜிஎம்க்கும் இந்த எபிசோடுக்கும் ஒரு பெரிய சம்மந்தம் இருக்குது. என்ன சம்மந்தம்னா, நம்ம தமிழ் டேரக்டர், சினிமா டேரக்டர் ஒருத்தர் நெல்சன் ஒருத்தர் இருக்கார். அவர் நிறைய படம் எடுத்திருப்பாரு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஜெயிலரு, டாக்டரு. ஸோ அதுக்கும் இந்த எபிசோடுக்கும் என்ன சம்மந்தம்னா, அவரோட படத்தில் வர கதைகளாக இருக்கட்டும், கதாபாத்திரங்களாக இருக்கட்டும், அட்மாஸ்ஃபியராக இருக்கட்டும், சீன்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே ஹெவியாக வந்து 2 டிவி சீரீஸ்லேருந்து தான் இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு. இதை நான் வந்து கெஸ்ட்லலாம் சொல்லலை, அது 100% உண்மை தான். நீங்கள் அந்த டிவி சீரிஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். என்ன டிவி சீரிஸ்னா, பெட்டர் கால் சால் அண்ட் பிரேக்கிங் பேட். பெட்டர் கால் சால்ன்றது பிரேக்கிங் பேடோட ப்ரீக்வல். அது ஒரு பிரேக்கிங் பேட் ஒரு 5-6 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் தான் வந்து பெட்டர் கால் சால். இந்த பெட்டர் கால் சாலில் வந்து ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் இருக்குது, மைக் அப்படின்றவர். மைக்குன்றவர் ஒரு ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸர். அவர் ஹிட்மேனாக இருப்பார், ப்ரொஃபஷனல் ஹிட்மேனாக இருப்பார். இவர் நேர்மையான போலீஸ் ஆஃபீஸராக இருந்தவர். இவரோட பையனையும் ஒரு நேர்மையான போலீஸ் ஆஃபீஸராக வளர்த்துருப்பார். பட் ஆனால் பையனை சில பேர் சாவடிச்சிருவாங்க. அவங்களெல்லாம் தேடி போய் இவர் வந்து பழி வாங்குவார். இவர் அவரோட மருமக கூடயும் பேத்தி கூடயும் வாழ்வார். அவங்களுக்கான ஃபினான்ஷியல் சப்போர்ட்டு தான் இவர் வந்து ஹிட்மேனாக வந்து அந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இவர் ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுவார். இதுதான் ஜெயிலரோட கதையும் பார்த்தீங்கன்னா. ஜெயிலர்லேயும் வந்து ரஜினி ஒரு ரிட்டையர்டு ஜெயிலரு. அவரோட பையனையும் இவரை மாதிரியே ஒரு சின்சியராக வளர்த்துருப்பார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லாம் அவங்கள சாவடிச்சிருவாங்க. இவர் போய் கொல்லுவார். பட் ஆனால் கிளைமேக்ஸில் வேறுன்னு வச்சுக்கோங்களேன், பையனே திரும்ப வருவான். இன்னொரு முக்கியமான சம்மந்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மைக்குன்றவர் எவ்வளோ பெரிய சுச்சுவேஷனாக இருந்தாலும், என்னவா ஹாப்பினஸாக இருந்தாலும், சேடாக இருந்தாலும் சரி, மூஞ்சி அப்படியே ஸ்ட்ரைட்டாக வச்சுப்பார். எந்த ரியாக்ஷனும் கொடுக்க மாட்டார். இந்த கேரக்டர் வச்சு தான் நெல்சன் படத்தில் எல்லா படத்தை ஹீரோவும் அதே மாதிரி தான் இருக்கும். அவரோட கேரக்டரைசேஷன் பார்த்தீங்கன்னா, ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே எந்த ரியாக்ஷனும் கொடுக்க மாட்டார். இப்போ ரஜினியாக இருக்கட்டும், நம்ம என்ன படங்க அது, மாலில் கூட வருமே, ஐயோ பேர் மறந்துட்டேன், விஜய் நடிச்சிருப்பார்ல, அந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப எந்த விதமான இதுவுமே ரியாக்ஷனே கொடுக்க மாட்டார் விஜய். அந்த படத்துலையும் ஒரு லிஃப்ட் சீனில் வந்து டெரரிஸ்ட் எல்லாம் வந்து மாஸ்க் போட்டு வருவாங்க. அது கூட பிரேக்கிங் பேடில் வர ஹைசன்பர்கோட மாஸ்க்கை தான் போட்டு வருவாங்க. இவர் தான் ஹைசன்பர்க். பை த வே, உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் ஆப்வியஸாக. இந்த டிஷர்ட் போட எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது இந்த எபிசோட் மூலிமா. ஸோ இன்னொரு முக்கியமான சம்மந்தம் பார்த்தீங்கன்னா, அந்த பெட்டர் கால் சாலில் ஒரு வில்லங்க 2 பேர் வருவாங்க. மொட்டை அடிச்சுக்கிட்டு ஃப்ரெஞ்ச் பேட் அடிச்சுக்கிட்டு ட்வின்ஸ் தான். அவங்கள பிரிக்கவே முடியாது. அதே மாதிரி தான் டாக்டர் படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் வருவாங்க. மொட்டை அடிச்சுக்கிட்டு ஃப்ரெஞ்ச் பேட் வச்சுக்கிட்டு வருவாங்க. அதே மாதிரி பெட்டர் கால் சால் பிரேக்கிங் பேடோட மெயின் வில்லன் பார்த்தீங்கன்னா கஸ் ஃப்ரிங். இவர் வந்து ஒரு ஃப்ரைடு சிக்கன் ரெஸ்டாரண்ட் நடத்துவார். ஆனால் ரொம்ப பொலைட்டாக இருப்பார் வர கஸ்டமர் கிட்டலாம். ஆனால் அவர் வந்து ஒரு பெரிய டானு. அவர் ஒரு ட்ரக் கார்ட்டலே நடத்துவார். அதே மாதிரி தான் நம்ம டாக்டர் படத்துலையும் வில்லன் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ஹோட்டல் நடத்துவார். ரொம்ப பொலைட்டாக இருப்பார், வரவங்க கிட்ட பேசுகிறவங்க கிட்டலாம் ப்ரொஃபஷனலாக இருப்பார். பட் ஆனால் ஒரு ஹியூமன் டிராஃபிக்கிங் இதுவே நடத்துவார், ஒரு ஆர்கனைசேஷனே நடத்துவார். அதே தான் நான் சொன்ன மாதிரி டாக்டர் படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து நம்ம சிவகார்த்திகேயன் எதுவுமே பேச மாட்டார். பேச மாட்டார்னு சென்ஸ், எந்த ரியாக்ஷனுமே மூஞ்சில் கொடுக்க மாட்டார். அப்படியே மைக் மாதிரி தான். இவரோட எல்லா படத்துலையும் இந்த மைக்கோட கேரக்டர் தான் வந்து ஹீரோவாகவே வச்சு பண்ணுவாங்க. இப்போ ஜெயிலர் 2 வேறு எடுக்க போகிறாரு. எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் ஜெயிலர் 2 என்ன கதையாக இருக்கும்னு என்னால் கெஸ் பண்ண முடியுது. ஏன்னா மைக் இந்த பெட்டர் கால் சாலில் அதுக்கப்புறம் என்ன பண்ணார், அந்த போர்ஷனுக்கு அப்புறம் என்ன பண்ணாருன்றது எனக்கு தெரியும். ஸோ அதை ஒட்டி தான் ஜெயிலர் 2 இருக்கும்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். இன்னொரு சம்மந்தம் என்னென்னா, அந்த மியூசிக் டைரக்டர் நம்ம அனிருத் இருக்கிறவங்கள, அனிருத் வந்து அவரோட இப்போ ரீசெண்டாக ஹிட்டார பாட்டோட லிரிசிஸ்ட்லாம் பேர் பார்த்தீங்கன்னா ஹைசன்பர்க்னு போட்டிருப்பாரு, சலமேங்கோன்னு போட்டிருப்பாரு. சலமேங்கானா யார் பார்த்தீங்கன்னா லாலோ சலமேங்கான்றது ஒரு பிரேக்கிங் பேட் பெட்டர் கால் சாலில் வர ஒரு வில்லனோட பேர் தான் லாலோ சலமேங்கா. அதே மாதிரி இப்போ ஒரு அனிருத் இப்போ வந்து ஒரு ரெக்கார்டு ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஒரு மியூசிக் ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா ஆல்பக்கர்கி ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு. ஆல்பக்கர்கின்னு என்னென்னா, பெட்டர் கால் சால் நடக்கிற இடம் பேர், அந்த டிவி சீரிஸ் நடக்கிற பேர் ஆல்பக்கர்கின்றது யூஎஸ்ல ஒரு ஸ்டேட்டு. ஸோ நெல்சனும் அனிருத்தும் பயங்கரமான பெட்டர் கால் சால் பிரேக்கிங் பேட் ஃபேனாக இருக்காங்க. புரியுது, அவுட்ஸ்டாண்டிங் சீரிஸ் தான் ரெண்டுமே. பட் ஆனால் எல்லா படத்துலையுமே இப்படி ஹெவி ரெஃபரன்ஸு யூஸ் பண்ண எப்படி இருக்குன்னு தெரியல. அதே மாதிரி அட்மாஸ்ஃபியராக இருக்கட்டும், அந்த ஜெயிலரில் வர ஒரு ஃபைட் சீன்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு டெசர்ட்டடான இடத்துல வந்து ஸ்னைப்பர் வேஷன் போட்டுக்கிட்டு ரஜினி சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா லிட்ரலாக மைக்கு பெட்டர் கால் சாலில் பண்ணியிருப்பார். அதே சீக்வன்ஸ் அதே மாதிரி இருக்காது. பட் ஆனால் அந்த அட்மாஸ்ஃபியர் அதே மாதிரி இருக்கும், காஸ்டியூம் இதெல்லாம். ஸோ பார்ப்போம் நம்ம ஜெயிலர் 2 என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இவங்க ஒரு இன்டர்வியூவில் வந்து ஒரு டிஷர்ட் போட்டிருப்பாரு, லாஸ் பாயோஸ்னு ஒன்று ஒரு டிஷர்ட் போட்டிருப்பாரு நெல்சன். லாஸ் பாயோஸ்னு என்னன்னா, அந்த கஸ் ஃப்ரிங் ஒரு ஃப்ரைட் சிக்கன் ரெஸ்டாரண்ட் நடத்துறான்னு பார்த்தீங்களா, அந்த கடை பேர் லாஸ் பாயோஸ் தான். அவரே சிம்பாலிக்காக சொல்லிட்டாரு பயங்கரமான பெட்டர் கால் சால் ஃபேனுன்னு. ஸோ ஆனால் இது எவ்வளோ நாள் நீட்டிக்கும்னு தெரில, பொறுத்திருந்து பார்ப்போம். இதுதான் என்னோட ஃபைண்டிங்ஸு. உங்களுக்கு எதாவது இதுக்கு மேலே தெரிஞ்சதுன்னா உங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.